ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க சாம்பார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா ரெடி பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கு பேர் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமின் வெட்டிங்ஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் வந்து பொங்கலுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி. இது வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாங் வீடியோவும் கொடுக்குறேன், ஷார்ட்ஸும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பொங்கல் கொஸ்து செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துவரம்பருப்பு தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கொஸ்து ரெசிபிக்கு நிறைய பேர் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2 தடவை அலசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நான் துவரம்பருப்பு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பூண்டு ஆட் பண்ணாமே செய்யலாம். ஆனால் எப்போயுமே வந்து பருப்பு ஆட் பண்ணும்போது நான் பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன், அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பின்னாடி நல்லா வந்து பருப்பை மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா கொஸ்து மசாலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 4லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 4 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இல்லைனா வந்து ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த பருப்பு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வந்து வச்சுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி இதை வந்து நல்லா வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சாம்பார் பொடி செய்யும் போது பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. இதில் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி கொஸ்து பவுடர் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, இது சாம்பார் மாதிரியே இருக்குது அப்படின்னு. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி வந்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணுறீங்க, இல்லை தக்காளி கொஸ்து இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து ஏதாவது கொஸ்து ரெசிபி செய்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கொஸ்து பொடியை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து 1 கப் அளவு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நான் 6லேருந்து 7 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபிக்கு நல்லா மசிச்சு செய்வாங்க. நீங்கள் மசிச்சும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதனால் குலைவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் தேவைப்படாது. கலர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். இப்போவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்ய போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மெத்தட் வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் இயர் பண்ண பொங்கல் கொஸ்து, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியே மெத்தட் ஓகேனா இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து ஒரு 80% நல்லா வந்து குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் மசிக்கிறதா இருந்தாலும் மசிச்சுக்கலாம், இல்லை முழுசாக இந்த மாதிரியே இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். ஆனால் கத்திரிக்காய் கொஸ்து வந்து நிறைய பேர் வந்து மசிப்பாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி வந்து இதுவே போதும் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொஸ்து பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது நான் செஞ்சுருக்க அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய்க்கு தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு இன்னொரு கொதி வரும்போது நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து துவரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு பெஸ்ட்டு, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மூடி போட்டு இன்னொரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும். நீங்கள் கடையணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நான் கடையலை. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க கத்திரிக்காய் கோஸ்து வந்து கடையணும்னு. நீங்கள் வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வேக வச்சிட்டிங்கனாலே கடையணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வந்து உங்களுக்கு கடையிற மாதிரி தான் வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, தோசை, வடைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வந்து இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே குக்கரில் போட்டு ஒரே தான் சேர்த்து கடைஞ்சி எடுத்துட்டாலும் ஓகே. இல்லை இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் ரெடி பண்ணி மொத்தமாக இந்த மாதிரி வச்சாலும் ஓகே. எப்படினாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டுக்கு வந்து குறைச்சலே இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பொங்கலோட ரெசிபியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கலாம். நவராத்திரி ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.